தேவ இரக்கம் உங்களுக்கு கடந்து வருகிறது. உங்களுடைய திக்கற்ற நிலைமை எல்லாம் ஏசப்பா மாற்ற போகிறார். திக்கற்ற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு இயேசுவே அடைக்கலமா இருக்கிறார், இயேசுவே துணையா இருக்கிறார். இனிமே நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியா 14:3 திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். பிரியமானவர்களே, திக்கற்றவர்கள் இரக்கம் பெறாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இப்படி சொல்லலாம், இரக்கம் பெறாதது நிமித்தம் தான் ஒரு மனிதன் திக்கற்றவனாக மாறிவிடுகிறான். பிள்ளைகளுடைய இரக்கம் பெற்றோருக்கு கிடைக்கலன்னா பெற்றோர்கள் திக்கற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். பெற்றோருடைய இரக்கம் பிள்ளைகளுக்கு கிடைக்காததுனாலதான் பிள்ளைகள் திக்கற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆக இரக்கம் குறைய குறைய திக்கற்றவர்கள் திக்கற்ற நிலை பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேளை நிறைய பேருடைய இரக்கங்கள் உங்களை விட்டு அகன்று போயிருக்கலாம். உங்களை பார்க்கும் போதே ஏதோ ஒரு கோபத்தோடு பார்க்கலாம், ஏதோ ஒரு வைராக்கியத்தோட பார்க்கலாம். இரக்க குணமே இல்லையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் உங்களை வெறுத்து தள்ளலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ திக்கற்றவனா இருக்கிறதை நான் பார்க்கிறேன், என் இரக்கத்தை உனக்கு தருகிறேன். ஆமென். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.